Hello students, today நம்ம கான்ஃப்ளிக்ட்டோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் கான்ஃப்ளிக்ட்டோட மீனிங் வந்து பார்த்தோம். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படிங்கிற சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றின டெஃபினேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கான்ஃப்ளிக்ட்டை பற்றி அக்கார்டிங் டு ஃபாலட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது அப்பேரன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ். அதாவது வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து சிட்டிலேருந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் வந்து வில்லேஜ்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க, சில பேரோட கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களோட கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஈகோ ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன் எண்ணங்கள் வந்து மாறுபடலாம். இதனால் மாறுபடுறதுனால கான்ஃப்ளிக்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு ஃபாலட் வந்து சொல்கிறாங்க. அதுதான் அப்பேரன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன்னா, அது அவங்களோட மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான ஒப்பீனியன் வந்து தோணும். அது வந்து ஒன்றா இல்லை, எல்லாருக்கும் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கூட என்ன நடக்கும் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்னாலே நடக்கும். சில பேருக்கு சில விஷயம் பிடிச்சிருக்கும், ஆனால் வேற ஒருத்தவங்க இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனாலையும் கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் வரும். அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட்டை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டீம் லீடர் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லாருமே நான் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக டீம் ஒர்க் அப்படிங்கிறது இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஜோ கெல்லி கான்ஃப்ளிக்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மீனிங்கில் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஒரு அப்போசிஷன்னா எதிராக பேசி ஒரு ஆர்கியூமெண்ட்டை வளர்க்குறது. அதுதான் இந்த மாதிரி அப்போசிஷன் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகும். ஆர் டிஸ்பியூட் அப்படிங்கிறாங்க. டிஸ்பியூட்னா டிஸ்அக்ரிமெண்ட், ஒரு விஷயத்தை அக்ரி பண்ணாதது, அக்செப்டன்ஸ் பண்ணாதது தான் டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டிஸ்அக்ரிமெண்ட்டை தான் டிஸ்பியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பிட்வீன் பர்சன்ஸ்னால் ஒரு ஒர்க்கருக்கும் இன்னொரு ஒர்க்கருக்கும் நடக்கலாம், இல்லை ஒரு குரூப்புக்குள்ளே நடக்கலாம், அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே சண்டை நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டீமுக்குள்ளே கூட சண்டை நடக்கும். இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஒத்துமை வந்து இருக்காது. ஒத்துமை வந்து இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா கண்டிப்பாக வந்து ஆர்கனைசேஷனே வந்து பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடியாஸில் இது இருக்காது. அதாவது ஒருத்தவங்க சொல்கிற ஐடியாஸை இன்னொருத்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதில் வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் கொடுக்குறது. இது மாதிரி பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனும் பாதிக்கும் அப்படின்னு ஜோ கெல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாம்சன் என்ன சொல்கிறாருன்னா, கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது என்னென்னா பர்செப்ஷன் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமங் பீப்புள். ஒவ்வொரு பீப்புளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதாவது நம்ம இப்போ பார்க்குறது ஆர்கனைசேஷனுக்குள்ளே தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயீஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒப்பீனியன் உள்ளவங்களாக இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒப்பீனியன் மாறுபடுது, இன்ட்ரெஸ்ட் மாறுபடுறதுனால பர்செப்ஷன்னா மனசுக்குள்ளே தோன்ற எண்ணங்கள், ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. இது மாதிரி பார்க்குறதுனால கூட கான்ஃப்ளிக்ட் வந்து கிரியேட் ஆகும். எல்லாரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இல்லாதது கூட கான்ஃப்ளிக்ட்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம கான்ஃப்ளிக்ட் பார்க்கலாம். எம்ப்ளாயர் ரெண்டு பேருக்கும் பார்க்கலாம். எம்ப்ளாயினா ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, சேலரி வாங்குறவங்க எம்ப்ளாயி அப்படின்னு சொல்கிறோம். எம்ப்ளாயர் அப்படின்னா யாருன்னா ஆர்கனைசேஷனோட ஓனர், அவங்க தான் சேலரி கொடுக்குறவங்க. அப்போது வேஜ் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி என்ன நினைப்பாங்க, நமக்கு வந்து நிறைய வேஜ் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. எம்ப்ளாயர் என்ன நினைப்பாங்க, நம்ம எந்த அளவுக்கு கம்மியான வேஜ் கொடுக்க முடியுமோ கொடுத்து வேலை வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஆகுது. இதனால் என்ன கிரியேட் ஆகும்னா கான்ஃப்ளிக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் 3 வீடியோவில் இந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி வேற ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.